அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் சேலஞ்சிங். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டர்பிட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்பிட் வாட்டர்ன்றது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலரா இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனா வரும் வரப்பு. இது வந்து அயனும் கிடையாது. ஆனா ஓகேங்களா, அப்படியே ஒரு அதாவது வருது இல்லைங்களா? இல்ல, நம்ம சென்னையில கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி போர் போடுற இடத்துல இருந்து இந்த ரிவர் பெட் ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆந்திரா இந்த மாதிரி ரிவர் பெட் ஏரியாஸ்ல, அப்புறம் முக்கியமா இங்க இருக்க நிறைய ஏரியாஸ்ல கூட தண்ணி அந்த பஞ்சாயத்து வாட்டர் இதெல்லாம் வரதெல்லாம் அந்த மண்ணு கலந்தெல்லாம் சேர் கலந்தெல்லாம் வரும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வாட்டர் போடுறப்போ நம்ம வந்து அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபில்டர் தான் போடணும். அதுக்குள்ளான ஃபில்டர் தான் இப்போ நம்ம இந்த டேபிள் மேலே கூட வச்சிருக்கோம். நம்ம இது வந்து நியூ டெக்னாலஜி. இது வரைக்கும் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு நாங்கள் ஃபில்டர் கொண்டாந்து நாங்கள் தான். இந்த மாதிரி நம்ம ஒரு தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபில்டரே கிடையாது. அதுதான் நம்ம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நம்ம இப்போ பேசினேன். அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் தான் இப்போ நம்ம டேபிள் வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் எஸ்எஸ்ங்க, கம்ப்ளீட் SS 304 ஃபுல் ஆஃப் SS. அது உள்ள பாத்தீங்கன்னா அது உள்ளதான் இந்த இது இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து நாங்க பாத்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் ஃபில்டர்னு கூட சொல்றாங்க எல்லாம் மார்க்கெட்ல. இதை பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வர்றது பாத்தீங்கன்னா இது உள்ள போகுது தண்ணி. ஆக்சுவலா இதுக்குள்ள குட்டி குட்டி போர்ஸ் இருக்கு, இந்த ஹோல்ஸ்குள்ள போகுது. அதனால தண்ணி வந்து உங்களுக்கு இது உள்ள போய் பாஸ் ஆகி வரப்போ 0.01 ஃபில்ட்ரேஷன் லெவல் உங்களுக்கு கிடைக்கும். பாக்டீரியா கூட ரிமூவ் ஆயிடும். ரைட். ஆனா இதுக்குள்ள போயிட்டு வருது. இதுக்குள்ள போயிட்டு தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா இதுல வரும் வெளியில உங்களுக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த இடத்துல வரும், இந்த ஹோல்ஸ் வழியா வெளியே வரும். சோ இது வந்து 0.01 மைக்ரான்ஸ் லெவல் வரைக்கும் வரும். சோ பாக்டீரியா வரைக்கும் ஃபில்டர் ஆயிடும் உங்களுக்கு. சோ இதை டைரக்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தண்ணியை குடிக்கலாம். ஆனா சால்ட் மட்டும் ரிமூவ் ஆயிருக்காதுங்க. சோ நம்ம சால்ட் நல்ல தண்ணியா வேணும். இங்க சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா TDS ரொம்ப அதிகங்க. அதனால என்ன ஆகுது உங்களுக்கு குடிச்சானா உப்பு அதிகமா இருக்கு. அதான் நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா TDS கம்மி. அங்கெல்லாம் வந்து இது நம்ம போட்டோம்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஆரோக்கு வந்து ரொம்ப உப்பு இல்லை, அது போயிடுது, வேஸ்ட் ஆயிடுது அப்படின்றப்போ இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. அது பாத்தீங்கன்னா 6000 லிட்டர்ஸ் அது ஆக்சுவலா. அதாவது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஃபிளாட் அந்த மாதிரி இருக்கிறது போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடு 4 வீடு இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு வீடு இருக்கிறது நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வீட்டு இருக்கிறதுக்கு இது செட் ஆகும். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா அந்த வீடு ஃபுல்லா நம்ம போட்டுக்கலாம். இது இல்லாம முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப மழை நீரை சேகரிக்கிறாங்க, சேகரிச்சு உள்ள தொட்டி வச்சுக்கிறாங்க. அதுல அதை வந்து திரும்ப மேலே ஏத்துறாங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுல பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் வரும். அந்த பயாலஜிக்கல் பாக்டீரியல் ரிமூவ் பண்றதுனால அந்த பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தொட்டிக்குள்ள ஏதாவது ஓனா போய் விழுந்துடலாம், இல்ல பல்லி போய் விழுந்துடலாம், அது டீகம்போஸ் அது கண்டாமினேஷன் ஆகலாம், அது மூலமா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதெல்லாம் கூட இதுல நம்ம ஃபில்டர் பண்ணி மேல இருக்க தண்ணியில யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ற டாக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க 2-3 பேர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி தண்ணியை இந்த ஃபில்டர் மூலமா பாஸ் பண்ணி மேல ஏத்திக்கிறாங்க. ரைட். சரி, இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா இதை வாஷ் பண்றது இதெல்லாம் எப்படி சார், சர்வீஸ் பண்றது இதெல்லாம் எப்படி? கரெக்ட் சார், நல்ல கேள்வி இது. என்னன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா ஃபில்டர்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி கார்ட்ரிட்ஜ் எடுக்கலாம் பாருங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன ஃபில்டர்லாம் போடும். நான் சொன்னேன் இல்லையா, கம்மி விலை ஃபில்டர்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மைக்ரான் ஃபில்டர் இருக்கும். ஆனா இந்த கார்ட்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ண பிறகு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வாஷ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை தூக்கி வேற தான் போடணும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. இதை அப்படியே எடுத்துட்டு இதில் அப்படியே வெளியில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு ஃப்ளஷ் வால்வ் இருக்குங்க பின்னாடி கீழே. இந்த மாதிரி இந்த வால்வ் இருக்கு, இந்த வால்வ் இருக்கு. இந்த வால்வ் வந்து இதில் மாட்டிருக்கும். ஆக்சுவலா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அழுக்கெல்லாம் வந்து தனியாக அப்படியே ப்ரெஷரில் வெளியில் வந்துடும் மோட்டர் போட்டு பண்ணுறப்போ. இது இல்லாமல் இது மேலே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்டலைன்னு சொல்லுவோம், அப்படியே ஸ்லைனியாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை. அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் எடுத்து இப்படி தண்ணியில் எடுத்து ஒரு பக்கெட்ல எடுத்து இப்படி வாஷ் பண்ணா போதும். அவ்வளவுதான். வாஷ் பண்ணி இப்படி எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் தண்ணி யூஸ் பண்றது பொறுத்தவங்க. அதுக்கப்புறம் இந்த மெம்பரேனை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இந்த ஹவுசிங் SS உங்களுக்கு நிறைய நாள் வரும். இதை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். சூப்பர் சார்.